இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்வீட் கார்ன் வேக வச்சுட்டு அப்புறம் மஷ்ரூமை சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சப்பாத்தி மாவு எப்பவும் போல் உருட்டுற மாதிரி உருட்டி இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து காய்கறிகள் கேப்சிகம், கேரட்டு, ஆனியன், மஷ்ரூம், அப்புறம் ஸ்வீட் கார்ன், சீஸ் இது எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஓரத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உங்கள் குழந்தைக்கு விருப்பமான இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணணும், அப்போ தான் வந்து வெளியில் வந்து வராது. இதில் வந்து மிக்ஸ்டு பிஸா மிக்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பெப்பர், அப்புறம் வந்து இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ தோசைக்கல்லில் எப்பவும் போல் 2 சைடும் எண்ணெய் விட்டு சப்பாத்தி சுடுற மாதிரியே சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான மினி பீஸா ரெடி. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு நிட்டல்லா ப்ரெட்டும், அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து மினி பீஸாவும், அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.